ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இயேசுவின் அன்பும் கிருபையும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளுக்கென்று நம்முடைய வேத தியானத்திற்கு வேதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இருக்கிற ஒரு தேவ வார்த்தை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேகர் அவரிடம் வந்து நன்மை பெற்றார்கள். அவர் சிலரை தனிப்பட்ட விதத்திலே பிரத்யட்சமாய் சந்தித்து அவர்களுக்கு தமது நன்மையையும் தயவையும் ரட்சிப்பையும் விளங்க பண்ணினார் என்று நாம் வேதத்திலே காண முடிகிறது. அப்படி ஆண்டவருடைய சந்திப்பை பெற்ற ஒருவரை குறித்து தான் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே எழுதியிருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் சகேயு என்று எழுதியிருக்கிறது. எப்பேற்பட்ட மனிதன்? அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியமானாய் இருந்த ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. He was a leader and a rich man. தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன். நிச்சயமாக அவன் வாழ்க்கையிலே தேவைகளுக்காக அவன் அலைந்திருக்க வேண்டியதில்லை. அந்தஸ்தும் ஆஸ்தியும் அவனிடம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆகிலும் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏக்கம், ஒரு குறை. அவனுக்கு இப்பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் வருகிற வழியிலே அவன் பிரயாசப்பட்டு காத்திருந்தான். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்திலே பணம் இருந்துவிட்டால், வசதிகள் இருந்துவிட்டால், அந்தஸ்து இருந்துவிட்டால், ஆஸ்திகள் இருந்துவிட்டால், பெயர் புகழ் இருந்துவிட்டால் நிறைவான ஒரு வாழ்க்கை என்று. இல்லை பிரியமானவர்களே, எல்லாம் இருந்தும் இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது குறைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறோம்? இந்த உலகத்திலே வசதிகளோடு வாய்ப்புகளோடு இருக்கிறவரை பார்த்து அநேகர் பொறாமைப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்னங்க குறை? அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு. இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்கிற ஒரு பொருளாலும் முடியாது. அது உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசுவால் மட்டும்தான் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்க முடியும். இப்பொழுது இந்த மனிதன் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் வருகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்படுவீர்களானால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பம். இயேசுநாதரும் அந்த வழியை கடந்து போகிற போது இந்த மனிதன் எங்கே இருந்தாராம்? வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது லூக்கா 19:3 ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. அவன் குள்ளனானபடியால். அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் முதல்ல அவனை குறித்து ஒரு குறைவாக எழுதப்பட்டது, அவன் குள்ளன் ஆனபடியால். சகை ஒருவேளை தனக்குத்தானே யோசித்திருக்கலாம். நான் ஒரு 6 அடி உயரமாக இருந்திருக்கலாம், 5.5 அடி உயரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு குறை உண்டு அவன் யோசித்திருக்கலாம். ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசு வருகிற போது
அவரை பார்க்கக்கூடாமல் போய்விடுமோ என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு, பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு அந்தஸ்துள்ள மனுஷன் மரத்தின் மேல் ஏற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே உண்மையாக இருந்தபடியினால் அதற்கான என்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டு, அவன் இருந்த இடத்திற்கு இயேசு வந்து, ஆம் பிரியமானவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஏதோ ஒரு குறை ஒன்று உங்களோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த நிலையிலே, அந்த இடத்திலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குமானால் உங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. God will make you see surprises. நீங்கள் அவரை பார்க்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஐஸ்வர்யவனான சகேயு யோசித்திருக்கவே மாட்டார், இயேசு அவன் இருந்த இடத்திலே வந்து அவனை கூப்பிடுவார் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தேவை, முதலாவது அவனுடைய ஆத்துமா திருப்தியாக வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் காணப்பட வேண்டும். என்னதான் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அதை தருகிற இந்த நிம்மதியை, சமாதானத்தை தருகிற ஒரு தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். சகேயு இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். இன்றைக்கு அநேகர் இயேசுவிடம் வந்திருக்கலாம், ஆனால் தேவைகளுக்காக வந்தவர்கள் அதிகம். ஆனால் சகேயு தேவைக்காக வந்தது போல தெரியவில்லை, அவன் தேவனை அறிய விரும்புகிறான் என்று பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கத்தான் விரும்புகிறான். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அவன் நம்பிக்கை வீண் போகல. அவன் இருந்த இடத்திலே, வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை பார்க்கும்படி அந்த நாளின் ஆரம்பத்திலேயே பிரயாசப்படுவோமானால் நிச்சயமாக நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே இயேசு உங்களுக்கு காணப்படுவார். And there are surprises waiting for you. சகேயுவே தேவன் அண்ணாந்து பார்த்தார், சகேயுவை கண்டார், அவன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரமாய் கர்த்தர் காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காத்திருந்து தாமதித்ததினால், நீங்கள் எதிர்பார்த்த நேரத்திலே, எதிர்பார்த்த விதத்திலே உங்களுக்கு நன்மைகள் வராததினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? ஒருவேளை நீங்கள் ஜெபம் கூட பண்ணலாம், ஒருவேளை தேவனுக்காக காத்திருக்கலாம், ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்ற உண்மையான ஒரு ஆசையோடு வரும்பொழுது சீக்கிரமாய் செய்கிற ஒரு தேவன் இங்கு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குயிக்லி, சீக்கிரமாய். ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காத்து கொள்ளும் என்று. இன்றைக்கு அநேகருக்கு சுகம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் சுகம் இல்லை, அவங்க ஆத்துமாவிலே சுகம் இல்லை, அவங்க நினைவுகளிலே சுகம் இல்லை, உறவுகளிலே சுகம் இல்லை. எனக்கு தொலைபேசியின் மூலமாய் நிகழ்ச்சியை பார்த்து கூப்பிடு அநேகர் சொல்லுகிறது, ஐயா எங்கள் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை, எங்களுக்கு ஒரு நன்மை இயேசு செய்வாரா என்று அழுகிற புலம்புகிற அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, தேவனுடைய சந்திப்பை பாருங்கள். அவரை பார்க்க ஆசையாய் வரும்போது அந்த இடத்திலே இயேசு வருகிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே
உங்களை சந்திக்க ஆசையாய் வருகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம். இங்கே இருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா, அங்கே போனால் இருப்பாரா, நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவரை பார்க்க விரும்பினால் போதும். நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் வந்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சீக்கிரமாக இறங்கி வா. சீக்கிரமாய் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாமதங்களினால் நீங்கள் தொய்ந்து போயிருக்கலாம். உங்களை இன்றைக்கு என்ற ஒரு வார்த்தை அந்த வசனத்திலே போட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களை சந்திக்கிற தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சீக்கிரமாக இறங்கி வா, இன்று உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். வந்து போகிறவர்கள் அநேகர் இருக்கலாம் நம்ம வீட்டில். பிரியமானவர்களே, நிறைய பேர் இப்பொழுது வரக்கூட தயங்குகிறார்கள் அடுத்தவர்கள் வீட்டுக்கு. காரணம், அப்படிப்பட்ட பயங்கரமான நோய் தொற்றுகள் பரவி கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் அறிமுகமானவர்கள் சொந்தங்கள் கூட பக்கத்திலே வரக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே வந்து போகிறவராய் அல்ல, உங்களோடு தங்க விரும்புகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இன்றைக்கு டுடே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். உங்களோடு கூடவே தங்கி இருந்தால் எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஒரு பிரபலமானவர், பிரமுகர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் எத்தனை பரபரப்பு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னை பார்க்க ஆசையாய் வந்தாயே, ஆகையினால் இன்றைக்கு உன்னோடு கூட தங்க போகிறேன். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவர். ரட்சிப்பு என்ற வார்த்தை விடுதலையை குறிக்கிறது. இன்றைக்கு தங்குவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன். ஒரு நாள் என் வாழ்க்கையிலே வந்தவர் என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி இருக்கிறார். முதலாவது என் ஆத்துமாவை திருப்தியாக்கி இருக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட தங்கி நடத்துகிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார். கூப்பிடலாமா? அவரை பார்க்க ஆசையாய் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீர்களா? ஏசப்பா, உம்மை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுங்க. சகேயுவுக்கு வெளிப்பட்டது போல எனக்கும் வெளிப்படுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, உள்ளத்திலே ஆசையோடு கூட வாஞ்சியோடு கூட உம்மை விரும்பி உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிற உள்ளங்களை அறிவீர். இந்த நேரத்திலே அவர்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுகிறவர். ஆசீர்வதியும் சுவாமி. எந்தெந்த குறைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நிறைவாக்கும்படி உம்முடைய வல்லமையான கரம் இப்பொழுது தொடட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரம் அணைத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, மற்றவர்களால் குறை சொல்லப்பட்டு இழிவாய் பார்க்கப்பட்டிருந்தால், ஆண்டவரே தள்ளப்பட்டிருந்தால், தகப்பனே ஒதுக்கப்பட்டிருந்தால், வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தால், இன்றைக்கு நீர் அவர்களை சந்திக்க விரும்புகிறீர் அல்லவா? அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டு புது வாழ்வை தருகிற தேவன். அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை மகிழ்ச்சியாக்கட்டும். உம்மை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் கிட்டி சேரட்டும். இன்னும் உம்மை குறித்து ஆண்டவரே அனுபவிக்கட்டும் என்று உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவருக்கு நன்மை உண்டாவதாக. சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகட்டும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், அந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும், அந்த தோல்வியிலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே, அந்த குறையிலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும். நல்ல ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை பார்க்க ஆசை அவங்க உள்ளத்தில் அதிகமாகி கொண்டு இருக்கட்டும் அப்பா. நிச்சயமாக சீக்கிரமாய் அதை செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயத்தை எடுக்கிறோம். உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.